10th Max Algebra Exercise 3.2 2ல 4, 5, 6. Then first sum பாருங்க. P square minus 3P plus 2 is equal to, first வந்து என்ன பண்ணணும்னா 2 factorize பண்ணுங்க. 2 factorize பண்ண 1 into 2. 1 2s are 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 3 வருது. 3 வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை ரெண்டுக்குமே போட்டுடுங்க. மைனஸ் ஆட் பண்ணி வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க? இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுங்க. 1 ப்ளஸ் -1 into -2 + 2. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இங்கே P கொடுத்துருக்குறதுனால Pயில் எழுதிடுங்க. P - 1. இன்னொன்று வந்து P - 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். P ஸ்கொயர் -4. P ஸ்கொயர் -4ன்னா நமக்கு நம்ம 9th படிச்சிருப்போம். A ஸ்கொயர் - B ஸ்கொயர் ஈக்குவல் டு A + B into A - B. Therefore A square minus B square equal to என்னது ஃபார்முலா? A plus B into A minus B. இப்போ இந்த இதையும் அதே மாதிரி எப்படி எழுதலாம்? P square minus 2 square, அதாவது 2 into 2 into 2 4. அப்படின்னா P plus 2 into என்னது? P minus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும்? P ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஈக்குவல் டு, இப்போ இதில் ஹையஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பாருங்கள். ஒரு P தான் இருக்குது. P - 2 இருக்குது. அதை எழுதிடுங்க. P - 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? P - 1. என்ன இருக்குது? P - 1. நெக்ஸ்ட்டு ஒரு P + 2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. (2x² - 5x - 3). இப்போ இதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 into 3. 2 into 3 என்னது வருது? 6. 6 எப்படி எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம்? 2 into 3. இப்போ இங்கேயும் இதை ஆட் பண்ணி பாருங்கள். 5 வருது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுடுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். என்னது வருது? +6. இப்போ இந்த 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 2 கேன்சல். அப்போ என்ன வருது? 1. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது வருது? x - 1. இங்கே அப்படியே இருக்குது. அப்படின்னா 2x - 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4x² - 36. 4x² - 36. இதையும் நம்ம A² - B ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிடுங்க. 2x தான் ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4, x ஸ்கொயர்னா இதோ -6 தான் ஹோல் ஸ்கொயர். 6 into 6 36. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இதையும் A² - B ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுங்க. 2x + 6 into 2x - 6. ஓகே, இதை நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இனி ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ இதே சம்ம பாருங்கள். 4x² - 36 ஈக்குவல் டு, இங்கே 4 காமனாக எடுத்துடுங்க. அப்போ என்ன இருக்கும்? x² மைனஸ் எவ்வளவு? 9. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 into, இதை x² - 9 வந்து எப்படி எழுதலாம்? x + 3 into 4 into என்னது? x the whole square - 3 the whole square. அப்படின்னா எப்படி எழுதலாம்? x + 3 x - 3. ஓகே, இப்போ நமக்கு இதுதான் சூட் ஆகும். அண்ட் சரி பாருங்கள், இது 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சிஸ்டம் 2x² - 3xy the whole square. இப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள், எல்லாம் எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா 2x - 3y the
ஹோல் ஸ்கொயர் என்னது இருக்குது 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டு டேர்ம் எழுதலாம் எக்ஸ் இன்ட்டு சரி ஓகே இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4x மைனஸ் 6y த ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூப் பண்ணிச்சேன்னா இங்கேருந்து ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு 2 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தீங்கன்னா என்னது இருக்குது 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம a மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா தெரியும் நமக்கு. a மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு என்னது a மைனஸ் பி இன்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் என்னது பி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு இது ஏன்னு எடுத்துடுங்க, இது பின்னு எடுத்துடுங்க. இப்போ 2 இன்ட்டு ஏன்னா என்னது 2x அடுத்தது பி என்னச்சுன்னா 3y இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2x ஸ்கொயர் அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி 2x இன்ட்டு 3y என்ன வரும் 6xy ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 9y ஸ்கொயர். ஓகே இப்போ இதையும் என்ன செய்யுங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது 8x³ மைனஸ் 27y³ 8x³ மைனஸ் 27y³ ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி 2 காமனாக எடுக்க முடியாது. நமக்கு இதை வந்து எப்படி எழுதலாம் 2x த ஹோல் க்யூப்னு எழுதலாம் மைனஸ் 3y த ஹோல் க்யூப்னு எழுதலாம் a³ மைனஸ் b³ a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்னது that is equal to this step வேணாம் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன். a மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை வந்து இங்கே யூஸ் பண்ணிவிடுங்க. தென் a³ மைனஸ் b³ a³ மைனஸ் b³ ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் என்னது வரும் சொல்லுங்கள் 2x மைனஸ் 3y நெக்ஸ்ட்டு 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னா என்னது 2x இன்ட்டு 3y ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் equal to 2x minus 3y into 4x square plus 6xy plus 9y square. Okay, then LCM equal to இங்கே வந்து LCM வந்து என்னது காமனாக வரும். தென் 2 இன்ட்டு நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ 2³ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இதுக்கு 2³ இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம்னா 2x மைனஸ் 3y இங்கே இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. நமக்கு அப்போ எது வரும் 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வரும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். அதாவது இந்த சம் பாருங்கள் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். இப்போ 2x மைனஸ் 3y இருக்குது த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4x மைனஸ் 6y த ஹோல் க்யூப். இப்போ இங்கேருந்து ஒரு 2வை காமனாக எடுக்கிறோம். 2a பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் 2x இன்ட்டு 2 4x. அடுத்தது இதில் வந்து 2 காமனாக எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 3y த ஹோல் க்யூப். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது 2x த ஹோல் க்யூப் மைனஸ் 3y த ஹோல் க்யூப். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிவிடுங்க.
ஓகே. இப்போ ஏ கியூப் மைனஸ் 3y கியூப். நம்ம இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம்னா நமக்கு காமன் எடுக்கிறது கஷ்டம். அதனால் இதை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே இப்போ பாருங்கள் 2x மைனஸ் ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படின்னா 2x மைனஸ் 3y இன்டு 2x ஸ்கொயர் 2ab என்ன 2x இன்டு 3y ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். 2x மைனஸ் 3y 4x ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ பண்ணுங்கள் 6xy, இது இன்டூ பண்ணுங்கள் 9y ஸ்கொயர். ஓகே. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.